பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசும்படியாக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமாம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்குது. இந்த வார்த்தை அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை என்ன பண்ணோம்? வேலை செய்யுது. இந்த விசுவாசம் உள்ள இந்த வார்த்தையை எடுத்து நம்ம இருதயத்தில் வைத்து நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, பேசும் பொழுது, சொந்தம் பாராட்டும் பொழுது இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். ஆமாம், இந்த நாளிலே சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமாம் பிரியமானவர்களே, இந்த நாளில் எத்தனை பேர் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கீங்க? நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறீங்களா? 3 வேளையும் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கீங்களா? தேவனை தேடும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? கண்டடைவீங்க. தேவனை தேடும் பொழுது கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன பண்ணுறதில்ல? கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமாம், இந்த நாளில் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கைவிடவே மாட்டார். அவர் கைவிடுகிறதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆமாம், இந்த நாளில் ஐயோ என்னை இவர்கள் கைவிட்டுட்டாங்க, அவர்கள் கைவிட்டுட்டாங்க, நான் யாரையோ தேடி போனேன், அவரெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. நான் ஆண்டவரை தேடும் பொழுது, இந்த சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவு உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமாம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனை தேடுகிறவர்களாக நீங்கள் மாறும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் மாறும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுறதில்லை? கைவிடப்படுவதே இல்லை. நீங்கள் கைவிடப்படுகிறதே இல்லை. தேவன் உங்கள் கைகளை பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரை நம்புங்க, அவரை நோக்கி பாருங்கள், அவரை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் அசை போடுங்க, அவர் வார்த்தையை பேசுங்க. அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கண்மலையின் மேலே நிறுத்துவார், அவர் என்னை கைவிடவே மாட்டார், என்னை இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்வார், அவர் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனை தேடும் பொழுது, தேவனை தேடுகிறவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ பேர்களை தேடி போய் எவ்வளோ ஏமாற்றத்தை நீங்கள் கண்டிருப்பீங்க. அவர்களெல்லாம் விட்டுருங்க. மனிதர்களை தேடி எவ்வளோ ஏமாற்றத்தை கண்டிருப்பீங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. இன்று முதல் இப்பொழுதுலேருந்து தேவனை தேடுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆமாம் பிரியமானவர்களே, கண்களை மூடி நீங்களும் நானும் செபிக்க போகிறோம். இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நேரம் முதற்கொண்டு தேவனை அதிகமாய் தேடுகிறவர்களாக நம்ம மாற போகிறோம். அப்படி மாறும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுறதில்ல? கைவிடுகிறதே இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பிதாவாகிய தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தூய் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருப்பதற்காய் நன்றி. நாங்கள் யாரையோ தேடிட்டு போனோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. உம்மை மாத்திரம் தேடுகிறவர்களாய் தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றும்படியாக செபிக்கிறோமாப்பா. பரிசுத்த ஆவியானவர் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உம்மை மாத்திரம் தேடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக செபிக்கிறோமாப்பா. எல்லாம் வச்சு உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் கை விடுவதே இல்லை. அவர் இருக்க உங்களுடைய கைகளை பிடிச்சிட்டார். ஏன் பிடிச்சிட்டார்னா, நீங்கள் அவரை தேடும் பொழுது உங்களை என்ன பண்ணுறதில்ல? கை விடவே மாட்டேன் சொல்லிட்டார். ஆமாம், நிச்சயமாக அவரை தேடுங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். காட் பிளஸ் யூ.